ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ மறுபடியும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வர போகிறோம். ஸோ எங்கள் வீட்டு கிளாக்குக்கு நான் கீ கொடுப்பேன். உங்கள் வீட்டில் எப்படி? எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகெயின் 90s கிட்ஸ்லாம் சின்ன வயசில் அவங்க வீட்டில் பார்த்துருப்பாங்க. எஸ், ஒரு விண்டேஜ் கிளாக். இது வந்து மாஸ்டர் பிராண்டோட கிளாக். இந்த கிளாக் வந்து பிம்பம் கிளாக்னு சொல்லுவாங்க. பிம்பம்னா ஸோ இது ஆடிட்டு இருக்குல்ல, இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 8 days வந்து இது ஒன்ஸ் வந்து நம்ம வந்து டியூன் பண்ணணும். தட் இஸ் கீ கொடுக்கணும். இந்த கிளாக் வந்து எப்படி நம்ம கீ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன முள்ளுக்கு, இது வந்து இந்த பக்கம் ரைட் டியூன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அது டைட் ஆன பிறகு இந்த பக்கம் இருக்கிறது வந்து பெரிய முள்ளுக்கு, அதை வந்து லெஃப்ட்ல பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது டைட் பண்ண பிறகு பக்கம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வாலில் மாட்டிட்டு ஆட் அவுட்னா, இது வந்து ஒன்ஸ் இது வந்து 1 hour ஓடின பிறகு இந்த பொசிஷன் வரும்போது பெல் அடிக்கும். என்கிட்ட வந்து அதே மாதிரி கிளாக் வந்து இன்னொன்று இருக்கு. ஸோ அதோட மேலே உள்ள வந்து உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன். உள்ள வந்து இப்படிதான் இருக்கும். ஏன்னா கிளியரா தெரியுதா? இது வந்து அந்த முள் இருக்கு. ஸோ கீ கொடுத்துருக்கு, ஆட்டி விட்டுட்டேன். இந்த லிவர் சுத்துறது தெரியுதா? ஒன்ஸ் இது வந்து 1 hour ஆகும்போது இந்த மாதிரி பெல் அடிக்கும். எதுக்காக நான் வந்து இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ்க்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா அதோட மெக்கானிசம். இன்னும் நம்ம வந்து சும்மா ஒரு சிப்பில் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்டு டிஜிட்டல் கிளாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பழைய மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லிவர்ஸு பின்னாடி எவ்வளோ ஒர்க்கிங்ஸ் இருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்களேன். ஓகே, யாருக்காவது இந்த மாதிரி விண்டேஜ் கிளாக்ஸ் நீங்கள் வந்து உங்கள் சின்ன வயசில் பார்த்துருந்தாலோ இல்லை இப்பயும் நீங்கள் வச்சுருக்கீங்க, பத்திரமா ரெடி பண்ணணும், யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.